கடகராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக டக்கென்று நினைத்த காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும், மன அழுத்தங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், அதீத கவனம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடகராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக டக்கென்று நினைத்த காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு. அசிரிட்டியால் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், அதீத கவனம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், இரத்தபந்த உறவுகள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக உபத்திரம் கொடுத்த ஒரு விஷயம் நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, கோளர் பதிகத்தை கேட்க கேட்க தடைகளெல்லாம் தவிடுபடி ஆக்கிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் ரீதியாக அற்புதமான ஏற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம், பெரும் பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும். பயணங்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலுமாக இருக்கட்டும், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது முக்கியத்துவத்தை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்றாலும், குடும்பத்தில் மட்டும் மிக மிக வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது அற்புதமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம். அதேபோல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடைகளெல்லாம் முதலில் வந்தாலும் வெயிலை கண்ட பனி போல் விலகி நீங்கள் நினைத்த காலேஜை விட, நினைத்த படிப்பு பள்ளிக்கூடத்தை விட நல்ல பள்ளிக்கூடங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பஞ்சாங்கத்தின் பொது பலனில் தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் வந்தாலே கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம் என்றாலும் பஞ்சாங்க குறிப்புகள் பயமுறுத்தக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. போர் மேகங்கள் உலகம் முழுவதும் இருக்கும். பெரிய அளவுக்கு கப்பல் வாணிபங்கள் தடைப்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஆகாய மார்க்க விமான அமைப்பிலும் தடைகள் காணப்படக்கூடிய அமைப்பாக, பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பஞ்சாங்கத்தில் காட்டு. இது ரொம்ப முக்கியம். போர் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், அதாவது அமெரிக்கா பண்ணாலும் யார் பண்ணாலும் என்ன இருக்கு, அதாவது வலிமை மிக்கவர்கள் எது வேணுமோ பண்ணால், அரசியல்வாதி மாதிரி யாரோ இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆக்கிரமித்து பண்ணால் ஒத்துக்கிறாங்களா? இது போல தானே நடந்தது. அதெல்லாம் தான் இந்த காலத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகம் எப்பொழுதும் நிம்மதி இல்லாத ஒரு யுத்த பூமியாக, யார் என்ன செய்கிறார்கள், எந்த தூங்கி எழுந்துக்கிறதுக்குள் என்ன நடக்கும், இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம், மனித பேரிடர்கள் பெரும் பக்கம். இந்த பக்கத்துக்கு பயந்து பயந்து வாழ்கிறது தான் இன்றைக்கு, ஏதாவது இன்னைக்கு வாழ்கிறோம். இந்த நேரத்தில் குமுதத்தை டிஜிட்டல் பேசுகிறோன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த க்ஷணம் என்ன நடக்குது என்று தெய்வத்துக்கு தான் தெரியும் என்பார்கள். அதனால் இந்த தை மாதத்தில் தென் மாவட்டத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. புயல் பாதிப்புகள் திடீரென்று ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் காட்டுகிறது. மின்சார உற்பத்தி, மழையால் சேதமாகக்கூடிய அமைப்புகள், மழை வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பு,
எதிர்பாராத இடங்களிலெல்லாம் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வறட்சி பிரதேசங்களிலெல்லாம் கூட வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா. அதேபோல் சேலத்தில் சூறாவளி காற்றுடன் மழை வர வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. அகத்தியர் மலையில் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதீதமாக இருக்க வாய்ப்புகள் காட்டுகிறது. சென்னை வடகிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் உருவாகி அதனால் சிறு சிறு பாதிப்புகள் பெரிதாகாமல் நம் முன்னாடியாக எச்சரிக்கையுடன் இருக்கு. ஏன்னா இப்போ வானிலை அறிக்கையெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள், அந்த அமைப்பு கடலூர் பாண்டிச்சேரி பக்கத்தில் குட்டி காற்று சூறாவளிகள் தோன்றி பாதிப்புகளை ஏற்படுத்தும். வயல்கள், விளைந்த பயிர்கள் சேதமாவது, தோட்டங்களில் பூச்சிகளால் தொந்தரவு வருவது, அட்டைப்பூச்சி கம்பளிப்பூச்சி என்று சொல்லுவது போல் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவது, பயிர் பாதுகாப்பெல்லாம் செய்து கொள்வது விசேஷமாக காட்டப்படுகிறது. சதுரகிரி மலையில் மழைப்பொழிவால் வெள்ளப்பெருக்குகள் காணப்படுகிறது. எதிர்பாராத மழையால் உப்பளங்களிலெல்லாம் பாதிப்புகள், விவசாய கிடங்குகள் எல்லாம் அதீத கவனமாக இருப்பதும், உப்பு கிடங்குகளெல்லாம் கவனமாக இருப்பதும், பொங்கலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் தொடர் மழையால் 4-5 நாள், சில இடங்களில் 1 வாரம் கூட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் பஞ்சாங்கத்தின் எச்சரிக்கைகள் இருக்கிறது. அது பஞ்சாங்கங்கள் ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கணும். நடக்காது இருக்கிற பட்சத்தில் சந்தோஷம், நடந்தால் முதலே நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்கங்கள் வானிலை அறிக்கை மாறி என்பதை தான் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து பரவக்கூடிய நோய் குறிப்புகளின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், குறிப்பாக இளவயதினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகமாக இந்த தாக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் கூட்டம் கூடக்கூடிய இடத்திலெல்லாம் குழந்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், அதற்கேற்ற பகுந்த, அது ஏற்கனவே கொரோனா வந்த பிறகு பாதுகாப்பு முறையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும், படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். மகர மாதமான தை மாதத்தில், இந்த மாதத்தில் சூரியன் பகை வீடான மகரத்தில் இருக்கிறதுனால் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பொறுப்பில் இராணுவம், ஏற்கனவே சொன்னது தான், ஜனாதிபதியை 1 செகண்டில் கடத்தின்னு போயிட்டாங்க. எப்படி? அவர் தான் இந்த நாட்டுக்கே மன்னர். காதம் வச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு தூக்கின்னு போயிட்டாங்க. இதெல்லாம் தான் எங்கேயாவது நினச்சி பார்த்துருப்போமா? சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ரியல் லைஃப், நாட் ரியல் லைஃப். இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் பெரிய பகை நாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் காணப்படுகிறது. அதில் நிறைய விஷயங்கள். அதே போல் இராணுவ தலைமை, போலீஸ் தலைமை, நீதியரசர்கள், பெரும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. விளையாட்டுத்துறையில் முன்னணி இருப்பவர்கள் எல்லாம் அதிக பாதுகாப்புடன் இருப்பதும், நீங்கள் தான் உங்கள் பாதுகாப்புகளை சரி செய்து கொள்வதும், மொத்தத்தில் தை மாதத்தில் சுபிட்சங்கள், பண்டிகைகள், நிறைய தெய்வ காரியத்திற்கு உண்டான நல்ல நாட்கள் வந்தாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகோதர உணர்வு, தெய்வ பக்தி இதெல்லாம் இருந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா வகைகளிலும் எல்லா ராசிக்காரர்களும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவரவர்கள் குல வழக்கப்படி, மத வழக்கப்படி எல்லாத்திலையும் இயற்கையை பேணி காப்பது தை மாதத்தில் இருக்கக்கூடிய சபதமாக வைத்து கொள்வதும், அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், டெல்லியிலெல்லாம் அத்தனை மாசுபட்டு மக்கள் வாழ்வதற்கே ஒரு தலைநகரம், இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலே இந்த மாதிரி இருந்தால் மற்ற பகுதிகளெல்லாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஆளக்கூடியவர்கள் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த பிறகு இந்த உலகத்தை அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு
வழிவகையை ஏற்படுத்துவது தான் நம்ம முன்னோர்கள்லாம் இவ்வளோ காடுகளையும் மரங்களையும் உலகம் முழுவதும் வளர்த்தார்கள், பேணி காத்தார்கள். கடற்கரை சீற்றத்திற்காக கடற்கரையெல்லாம் அந்த சுனாமியை தாக்கக்கூடிய மரங்களெல்லாம் நட்டார்கள். அவர்கள் நட்டதனால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிலையும் அழித்து வளர்ச்சி வளர்ச்சி என்று போய் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இயற்கையுடைய சீற்றத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தை மாதத்தில் இருக்கக்கூடிய சபதமாக ஒரு தனி மனிதனும் எடுத்தால்தான் அது அரசாங்கத்துக்கு கவனம் போகும். இப்பொழுதெல்லாம் தட்டி விட்டால் மெயில் போகிறது. எல்லோரும் இயற்கையை பேணி காப்பதற்கு உண்டான உறுதிமொழியை இந்த தை மாதத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.